உங்கள்கிட்ட வர இதே கேள்வி நான் கணேஷ்ட வரேன். கணேஷ், இதில் என்ன இன்னொரு கேள்வி வருதுன்னா, பெரும்பாலும் இந்த அதிகாரம் அல்லது பணம் இது வாக்குகளை கொடுக்குது அப்படின்னா, இந்த தேர்தல் களத்தில் 3 முக்கியமான விஷயங்கள் நீங்கள் முன் வச்சது, நாம் தமிழர் முன் வச்சது, எதிர்க்கட்சிகள் முன் வச்சதுன்னு வச்சுக்கிட்டா, கள்ளக்குறிச்சி முன் வச்சிங்க, அதே போல் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு, பிறகு இந்த படுகொலை எல்லாமே அங்கே பேசப்பட்டு, சட்டம் ஒழுங்கு பெரும்பாலும் பேசப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தாக்கம் வரணும் இல்லையா? நான் சொல்லும் போதே இது ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணேன். இதையும் தாண்டி இப்போ சமூக நீதி பக்கம் மக்கள் நின்னாங்கன்னு சொன்னேன். அதையும் தாண்டி அவர்களுடைய வாழ்வியல் சூழ்நிலை இன்னைக்கு என்ன காரணத்தில் இருக்காங்க, அன்றாட தேவைகளுக்கு அன்றைக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதை மனசாட்சியோடு வாக்களித்தார்கள்னு சொன்னேன். இப்போ நீங்க சொல்றது ஒரு ஃபேக்சுவல் என்ன ஆயிடும்னா, சமூக நீதியின் பக்கம் மக்கள் நின்னாங்கன்னா திமுக பக்கமான, ஏன்னா அவங்க தான் அதிக வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நீங்க யாரை சொல்றீங்க? சமூக நீதியின் பக்கம் நின்றாங்கன்னா இப்ப திமுக 63% வாங்கியிருக்கு. நான் சொல்றேன் சமூக நீதி வெல்லும் அப்படின்னு சொன்னது யாரு? அவங்களும் தான் சமூக நீதிக்கு சொல்லிட்டு பேசிட்டாரு. அவங்க அறிக்கையை அதான் சொன்னாங்க. இந்த தேர்தல்ல முதலமைச்சருடைய அறிக்கையில அதான் மென்ஷன் பண்ணிட்டாரு. என்னன்னு சொல்லிருக்காரு? தேர்தல் அவர் இப்ப இல்ல, எங்க தேர்தல் வாக்குறுதியில எங்க மேல பழி என்ன வச்சீங்க? எங்க மேல இந்த தேர்தல்ல நாங்க சமூக நீதியை முன்னிறுத்தி வாக்கு கேட்டப்ப என்ன பழி வச்சீங்க? இப்ப மரியாதைக்குரிய இந்திரகுமார் பத்திரிகை அவர் சொல்லும் போது கூட சொன்னாரு, இது ஒரு கேவலமான ஒரு 10,000 பேர் இப்ப சொல்றேன் சார். அப்ப அப்படி பண்ணால் திராவிட சித்தாந்தத்தை ஏந்தி நிக்கிற திமுக பெரியாருடைய கொள்கையில தானே வந்தது. அப்ப திராவிட சித்தாந்தம் என்பது எங்கிருந்து துவங்குறது? 2% இருப்பவர்கள் இத்தனை சதவீதம் பேர் ஆளுவதான் தானே பெரியார் கேள்வி வச்சே சமூக நீதி என்ற வார்த்தையை தொடங்கினாரு. சமூக நீதி என்ற விடுதலை புத்தகத்துல இருக்கா இல்லையா? அப்ப திராவிட சித்தாந்தத்தினுடைய உரிமை மறுப்பு என்பது ஒரே நிமிஷம் சின்ன விளக்கணாவோட சட்டமன்ற உறுப்பினராக கணேசன் தான் அவற்றை கேட்கிற உரிமை மறுப்பு என்பதையும் வார்த்தையை வேறு விதமா பயன்படுத்துவது ஒண்ணா மாற முடியுமா? அதே நீங்க வைக்கக்கூடிய விமர்சனம் வேறு. இன்றைக்கும் அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கு. எங்களுடைய உரிமை மறுக்கப்பட்டு இருக்கிறது, அதனால் எங்களுடைய உரிமைக்காக நாங்க 10.5% இடஒதுக்கீடு கேட்கிறோம். எங்களுடைய உரிமை அதை தான் நாங்களே இப்ப கேட்கிறோம். இப்ப அங்கதான் அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒட்டுமொத்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட 109 சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கிறதா அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக பேசுனீங்களா? அது தனிமைப்படுத்தப்படக்கூடிய சோஷியல் ஜஸ்டிஸ் ஆங்கிள் அது தவறானதுன்னு அவர் சொல்றாங்க. சமூக நீதியை தான் நாங்க தூக்கி பிடிக்கிறோம். மீண்டும் மீண்டும் சமூக நீதி என்ற வார்த்தையை சகோதரர் கணேஷ் நான் தெளிவாக சொல்லுகிறேன். மக்கள் கட்சி ஒரே நிமிஷம், அதாவது நான் சொல்றது என்னன்னா, என்னைக்காவது டாக்டர் ராமதாஸ் வன்னியர்களை தவிர வேற யாருக்காவது நீதி கேட்டாரா? என்ன கேட்டாரு? என்ன சாதி நீதியை சமூக நீதியா மாற்றுவது தலைவர் கலைஞர். பேராசிரியர் ஒரு விஷயம் இருக்கு. இதுதான் அதிகமான அம்பேத்கர் அவருடைய சிலை திறப்புல தொடங்கி அவங்க சாலை மறியல் போராட்டங்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியதும் ஒரு வெவ்வேறு காலகட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு இருக்காங்களா நீங்க கேள்வி எழுப்புறது வேற. ஆனால் அவர் தான் அங்க பண்ணிருக்காரு. தமிழ் குடி தாங்கின்னு பட்டத்தை கொடுத்தவர் திருமாவளவன். 87 நடந்த போராட்டம் எதுக்கானது? அதுக்கு முன்னாடி மிகவும் பிற்படுத்தப்பட்ட இயக்கம் ஒரு இயக்கம் இருந்துதான் கிடையாது. 87 அந்த போராட்டம் மிக தெளிவாக ஒரு ஜாதிக்கான போராட்டம். இதுதான் வரலாறுல இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஆனால் அதைத்தான் நான் சொன்னேன், அவர் அந்த தனி ஒரு ஜாதிக்காக போராடியதை ஒரு சமூக நீதியாக மாற்றியவர் தலைவர் கலைஞர். எம்பிசின்னு ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட இனம் அதுக்கு முன்னாடி உண்டா தமிழ்நாட்டில்? கிடையாது. அப்ப நான் சொல்றது என்னன்னா, நீங்கள் ஒரு ஜாதிய போராட்டத்தை ஒரு சமூக நீதி போராட்டமாக அதன் பிறகு நீங்க பண்ணிருக்கலாம், நான் மறுக்கல. அதன் பிறகு உங்களுடைய பாதைகள்ல நீங்க பல அதை ஒரு டேர்ம் பண்றது மட்டும் மாத்தி சொல்றேன். அது சாதி உரிமை போராட்டம் அப்படின்னு சொல்றதே தப்புன்றேன். நான் இதுதான் சொல்றேன், திரும்ப திரும்ப எங்களை சிறுமைப்படுத்துவதற்காக, எங்கள் மீது அந்த அடையாளத்தை குத்துவதற்காக இவள் பயன்படுத்துற வார்த்தை. நாங்க ஆரம்பிக்கும் போதே சமூக நீதி 10,000 பேர் நீங்க சொல்றது அவங்க அப்புறம் கேட்பாங்க. நான் 100 இப்பதான் கேட்கறேன் இல்லையா? நான் சொல்லல நீங்க 10,000 பேர்ல ஒருத்தர் ஆட்சிக்கு வரலாமா? நீங்க கேக்குற வார்த்தைக்கு அதே விதமா பொருந்தும் சொல்றேன். அதான் நான் ரெண்டு பேருக்குமே ஒரே அளவுல சொல்றேன். திராவிட சித்தாந்தம் இது. பெரியார் கொண்டு வந்த வார்த்தைகள் அது. என்ன வார்த்தை? இருங்க சார், நான் முடிச்ச நீங்க பேசும்போது அமைதியா இருங்க. பெரியார் கொண்டு வந்த வார்த்தை அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? விடுதலையில பெரும்பான்மை ஆளப்பட வேண்டும், சிறுபான்மை பாதுகாக்கப்பட வேண்டும். பெரியாரை நன்கு உணர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் நான் மறுக்கவே இல்லை கணேஷ், நான் மறுக்கவே இல்லை கணேஷ், நான் மறுக்கவே இல்லை. பெரியாரை நான் ஒரு நிமிஷம், பெரியாரை நன்கு உணர்ந்த மூத்த தலைவர்களில் இப்போது இருக்கக்கூடிய வாழும் தலைவர்கள் ஒருத்தர் டாக்டர் ராமதாஸ். அவருக்கு புரியும் என்ன விதமாக இந்த கருத்து சொல்லப்பட்டது என்பதை திரு மருத்துவர் ராமதாஸ் நன்றாக உணர்வார். அவர் படம் இன்னைக்கு வச்சிருக்கிறாரு.
அவருக்கு தெரியும் நீங்க சொல்ற மீனிங்ல அவர் சொல்லலன்னு. நீங்க சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. டாக்டர் ராமதாஸ் இத சொல்றாருன்னா கணேஷ் அவர்கள்ட்ட சமூக எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்வை. ஐயா நாங்க சொல்றோம். இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு கேள்வி கேட்டாரு, இந்த மக்களுக்கு போறாங்களா, நான் கருத்தை சொல்றேன். கணேஷ் என்ன விதமா இப்ப பொருள் கொள்றாரோ அதே விதமா டாக்டர் ராமதாஸ் அதே கொள்ள மாட்டார். அதே விதமான பொருள் தான் அவர் இருக்கு. இல்ல அதே விதமான பொருள் தான் இருக்கார். பெரியார் சொன்ன வார்த்தைகள் 2% பேர் 2% பேர் இத்தனை சதவீதம் பேர் ஆளலாமா? பெரியார் எந்த ஆண்டுல சொன்னாரு பாருங்க. பெரியார் எந்த ஆண்டுல சொன்னாரு? அன்னைக்கு சமூக சூழல் என்ன எல்லாமே உங்களுக்கு தெரியும். எந்த சமூக சூழல்? பெரியார் யாரை குறிப்பிட்டார்? மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு நல்லா தெரியும். அவர்தான் களத்துல இறங்கி போராடியவர். அவரே நிறைய முறை சொல்லிருக்கார். மருத்துவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கேளுங்க, நான் நிறைய சொல்றேன். எங்களுக்கும் இப்போ அதுதான் நாங்க சொல்றோம். நிறைய கால சூழ்நிலையில இருந்து இன்னைக்கு வன்னியர்களுடைய வாழ்வாதாரம் எங்கே மாறிவிட்டது? நீங்க இப்ப கேட்டீங்கன்னா ஒரு கேட்டீங்கன்னா கனல் பத்திரிகையோட விரிவான மருத்துவருடைய ஒண்ணா வரேன் கட்டுரையை நான் எடுத்து கொடுக்குறேன். 100% கொடுங்க. நான் அவர் என்ன மீன் பண்றாரு நீங்க பாத்தீங்க. நான் சொல்றேன் இல்லையா, வன்னியர்களுடைய போராட்டத்தை நாங்க முன்னெடுக்கும் போது சொன்ன வார்த்தைகள் இதுதான். பெரும்பான்மை ஆளப்பட வேண்டும், சிறுபான்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற முன்னோக்கை வச்சு தான் நாங்க சொன்னோம். இருங்க என்ன பேச விடுங்க. அவர் பேசும்போது நான் கேள்வி வச்சிருக்கேன், அவர் பேசிட்டு வர. பெரியார் வந்து பெரும்பான்மையை பேசினாருன்னு சொல்றாரு. சரி, நீங்க சொல்லுகிற 10,000 பேர் சிறுபான்மை இருக்காங்கல்ல, யார் சார் அவங்க? யாரு? 10,000 பேர் கொண்ட சிறுபான்மை இந்த நாட்டை ஆட்சி செய்யறவர்கள் தான். யாராக இருந்தாலும் முதலமைச்சர் ஜெயலலிதா 10,000 பேர் சாதியா இல்லையா? வேற யாரு? என்ன சாதி? வேற யாரு? என்ன சாதி? அந்த 10,000 பேர் என்ன சாதி? எந்த சாதி? நீங்க ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் சொல்றோம். நாங்க எந்த சாதியை குறிப்பிட்டு சொல்லலையா? ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் என்ன சாதி சொல்றீங்க? நீங்க ஒவ்வொருத்தர தெளிவா ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் அவங்க ஏன் ஆளக்கூடாதுன்ற காரணத்தை சொல்லுங்க. 10,000 பேர் என்ன சாதி? அவங்க ஏன் ஆளக்கூடாது? ஏன் ஆளக்கூடாதுன்னு நாங்க கேட்கவே இல்லை. நான் மீண்டும் சொல்றேன், பெரும்பான்மை ஆளப்பட வேண்டும், சிறுபான்மை பாதுகாக்கப்பட வேண்டும். இது சமூக நீதினு பெரியார் சொன்னார். பெரியாருடைய வார்த்தை அந்த இடத்துல 10,000 கேள்வியே நாங்க வரல. திரும்ப சொல்றேன், 10,500 ஏன் வருது? 2% சொன்னீங்க பாருங்க. அது ஏன் வருதோ அதனால இங்க வருது. இல்ல அங்க 2% ஏன் வருதோ அதனால இங்க வருது. 2% பேரால மித்தவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டது. மீண்டும் அழுத்தமா சொல்றேன், ஆட்சியாளர்கள் மீண்டும் நான் சொல்றேன், எங்களுடைய உரிமைகள் மீண்டும் நான் சொல்றேன், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தார்னா உங்க கருத்துல கட்டாயம் முரண்படுவாரு. உங்கள்கிட்ட சொல்லுவாரு பெரியார் அப்படி சொல்லல, அவர் சொன்னது வேறுன்னு சொல்லுவாரு. நம்ம இதை கடந்து பேசலாம். நிச்சயமா அவருடைய கருத்து என்னன்னு எனக்கு தெரியும். நான் அவருடைய உரையாடல்களை பல முறை நான் உணர்ந்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அதன் அடிப்படையில் சொல்றேன், மருத்துவர் ராமதாஸுடைய உணர்தல் வேறு. அதை தாண்டி வரும். கார்த்திக், நீங்க வந்து இந்த இதை பத்தி பேசிட்டு சொன்னீங்க, அதாவது இது மட்டுமே வாக்கால் தீர்மானிக்காதுன்னு ஒரு கருத்து. ரெண்டாவது விஷயத்தை பேசுறாங்க. காசு கொடுத்து வெற்றி பெறாங்களா, அது பலன் அளிக்குதா இல்லையா பேசுறாங்க. காசு கொடுக்கவே இல்லை, திமுக காசு கொடுக்கவே இல்லை, நேர்மையான முறையில் தேர்தல் எதிர்கொண்டது அப்படின்னா ஒருபோதும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வெளிப்பட நாட்டு மக்களுக்கு தெரியும் அங்க என்ன நடச்சுன்னு தெரியும். அப்ப அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி களத்துல இருந்தனால கேட்கிறேன், திமுக மட்டும் கொடுத்ததா இல்ல வேற யாரும் கொடுத்தாங்களா? வேற யாருமே எல்லா கட்சியுமே குற்றச்சாட்டு இருக்கு. அது கொடுத்தா சொல்றாங்க, நான் களத்துல வந்து வச்சு கொடுக்குறாங்க சொல்றாங்க. அந்த அடிப்படையில் 10,602 வாக்குகளை பெறோம். இந்த வாக்கள் வந்து நேர்மைக்கும் உண்மைக்கும் என்னோட முழக்கத்துக்கும் மாற்று அரசியல் முழக்கத்துக்கும் இந்த வாக்குகளாக பார்க்குறோம். ஒரு ஜனநாயக மறுமலர்ச்சிக்கான மாற்று அரசியல் வாக்குகளாக பார்க்குறோம். இதில் திமுக வந்து இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறத வந்து கள்ளக்குறிச்சி அந்த மரணத்தோட ஒப்பிட்டு இல்லை அதை மக்கள் ஏற்கலை அப்படின்னு பார்க்க முடியாது. ஏன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு கூட 1 லட்சத்து 2 லட்சம் வாக்களை வந்து அமையார் தமிழிசை பெற்றாங்க. 2018 தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, 2019 2 லட்சம் வாக்குகளை நம்ம பெறாங்க. அப்போ அதை தாண்டி வாக்கள் விடுது, அது காரணியா இல்லாம அந்த அடிப்படையில் காரணம் இல்லாம அதிமுக நம்ம நேரடியாக கூட்டணியில் இருந்த. சரி, அப்ப அந்த அடிப்படையில் வந்து இவங்க வந்து வெற்றி பெறுறாங்களா இல்லையா அப்படின்னு பேசி சமாளிக்கிறாங்க. கூடிய காசு கொடுக்க நேர்மையான முறையில் நான் அண்ணா மீது ஆணையிட்டு சொல்றேன். நீங்க சொல்றதுல சரியான ஒரு புள்ளி தான் அது. கள்ளக்குறிச்சியோ அல்லது வேறு சட்டம் ஒழுங்கு சிக்கல்களோ இது எதுவுமே இதுல என்ன அடிப்படையா வருதுன்னா, அது மையப்படுத்தப்பட்டதா இருக்கா, தீர்மானிக்கக்கூடியதா மாறுதா, அல்லது அதை தாண்டியும் வேறு விஷயங்களுக்காக இப்ப நீங்க பணம் ஒரு தீர்மானிக்கும் சக்தின்றீங்க, அதை கடந்து 3 ஆண்டுகள் ஆட்சி நம்பிக்கை கூடுதலா இருக்கா, அல்லது எதிர்க்கட்சிகளுடைய பலவீனம் அல்லது பிரிந்திருப்பது அப்படிலாம் இருக்கா, இதுவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆளுங்கட்சிங்கிறது மிகுந்த சாதகம். அதுல பரப்புரைக்கு போறப்போ அங்க இருக்கக்கூடிய இந்த பெண்கள்கிட்ட என்ன பரப்புரை செய்யப்படுச்சுன்னா, 1000 ரூபாய் உரிமை தொகை வருது இல்ல, இது தொடர்ந்து வரணும்னா திமுக ஓட்டு போடு, இல்லைன்னா உனக்கு வராது அப்படின்னு அந்த அறியாமல் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து இது ஒரு பயம் போல சொல்றாங்க. அவங்க அதனாலே ஓட்டு போட்டுக்கலாம். அப்படி நிறைய காரணிகள் இருக்குது. ஆனா முதன்மையாக காரணியா பணம். நீங்க சொல்ற மாதிரி அட்வான்டேஜ் ஆளுங்கட்சிக்கு இருக்கிற மாதிரியே 3 ஆண்டு கால ஆட்சியின் மீது விமர்சனங்களை வைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் எதிர்க்கட்சிகள் இருக்கு. அது அவங்களுக்கு ஒரு பிரஷர் தான் ஆளுங்கட்சிக்கு. உங்களுக்கு இல்லாத ஒரு
அடிஷனல் ப்ரெஷர். இப்போ நீங்க நாம் தமிழரை குறித்து எந்த விமர்சனத்தையும் கொண்டு போய் வச்சிட முடியாது. ஆட்சி நிர்வாகம் குறித்து, ஏன்னா நீங்க ஆட்சி நிர்வாகம்னு வந்தா அவங்க மேல குற்றச்சாட்டு, அதை நோக்கின பயணத்தில் இருக்கீங்க. இப்போ திமுகவுக்கு அது ஒரு நெருக்கடி தானே கூடுதல். என்னன்னா திமுக ஆளுங்கட்சி, எப்போ இருக்கிற ஆளுங்கட்சி. மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் எந்த மாற்றம் சாத்தியப்படப்படதில்லை, எதுவும் கிடைக்கப்படாதுங்கிற மலைக்கு வந்த பிறகு இந்த தேர்தல் நாளை இப்போ வந்து நாளைக்கு வந்து இந்த தொகுதி வந்து அப்படியே சிறப்பான தொகுதியாக மாறப்போதானா மாறப்போது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தேர்தல் காலத்தில் வந்து 2000 ரூபா 3000 ரூபா காசு தராங்கன்னா வர்ற வரைக்கும் லாபம், அதிகப்படியே கிட்டக்கூடிய பயன் நினைக்கிறாங்க. அதை வாங்கிட்டு வாக்கு செலுத்துறாங்க. இந்த இடைத்தேர்தலை கடந்தும் கூட தொடர்ச்சியா இன்னைக்கு வரைக்கும் 26 என்னங்கிறது வேற, இப்போது வரைக்கும் இருக்கக்கூடிய ரெக்கார்டில் திமுக அதிமுக தானே மாற்றி மாற்றி மக்கள் வாக்களிக்கிறாங்க. ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய இடத்துக்கு வர்றது அல்லது மினிமம் கேரண்டியா 20% பிளஸ் அது மாறும் நினைக்கிறோம். அது மாறும் அப்படின்னு நினைக்கிறோம். 67 வந்து அன்னைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து காங்கிரஸ் வீழ்த்தி ஆட்சியத்துக்கு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் பெரிய அசுர பலத்தோடு வீழ்த்த முடியாங்கிற இடத்துல இருந்துச்சு. அன்னைக்கு மொழி போருங்கிற ஒரு மாற்றத்தை வந்து மக்கள் மனங்களை ஏற்படுத்துது. அதே போல கால தேவை ஆண்டு கொண்டிருக்கிற திமுக ஆண்ட அதிமுக இது மீதான கோபம் வந்து 2026 வெளிப்படும். 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி மீதான கோபம் இந்த 5 ஆண்டுகளை முடிவு பெறப்ப திமுக மீதான கோபம் வந்து ஒரு மாற்று அரசியலுக்கான விதையிடும் நம்புறோம். இல்லை, அதுவும் ஒரு இந்திய எதிர்ப்புல மட்டுமே அது வந்துடல. 57 தொடங்கி 62 67 கொஞ்சம் கொஞ்சமா எண்ணிக்கை சட்டமன்ற ஒரு புள்ளியாக அது மாறுது பெற்றாங்க. ஆனா அசுர பலத்தோடு ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் வீழ்த்துவதற்கு காரணம் அந்த மொழி போராட்டம் தான். ஓகே ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்கள் வந்து சும்மா கண்ணை மூடிக்கிட்டு காசு வாங்கிக்கலாம் ஓட்டு போடுற ஆட்கள் கிடையாது. இல்ல மறுக்கல. அதாவது ஒரு 2 to 3% பெரும்பாலும் உலக அளவுல வந்து இந்த கிஃப்ட்ஸ் இந்த போலிங் அது வந்து 5 to 6% இம்பாக்ட் சார், அவ்வளவுதான் சொல்றாங்க. அதுக்கு மேல வந்து இம்பாக்ட் கிடையாது. ஒண்ணு இன்னொன்னு கேளுங்க, 35 லட்சத்தை தாண்டி நாங்க செலவு பண்ண சொல்லுங்க தாவையில. இல்ல நான் என்ன சொல்றேன், நான் இதை நீங்க மொத்த கணக்கு அங்க பார்த்தா தான் தெரியும். சொல்ல முடியுமா தம்பி? நான் சொல்றேன். எப்படி சொல்லுவேன்? 10 லட்சம் கூட சொல்ல போறாங்க. இது எப்படி இது என்ன கொடுமை? நாட்டு மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும்னா நீங்க நான் கேட்க வந்த இடத்துல திமுக பாமக 2 பேர்த்தையும் கேட்கணும். அவர் தான் சொன்னாரு. நான் உங்களுக்கு நினைவு அக்னீஸ்வரன் ஒரே இன்னைக்கு அக்னீஸ்வரன் வந்து வேற ஒரு ஃபார்ம்ல இருக்காரு, அவருக்கு விளைக்கிறேன். ஏன்னா கார்த்தி சொன்னாரு, நான் கேட்டேன், தெளிவுபடுத்தியது கேட்டேன், எல்லாரும் தான் கொடுத்தாங்க, அந்த குற்றச்சாட்டு அங்கே இருக்கவங்க மேலாம் இருக்குன்னாரு. அப்போ அது வந்து சிங்கிள் அவுட் பண்ணி ஆட்சி பொறுப்பில் இருக்க பொறுப்பு அதிகம் அவங்களுக்கு தான், வெற்றி பெற்றது அவங்க தான் கேள்வி கேட்கணும். அப்போ மற்றவங்களுக்கும் அது ஏதாவது இம்பாக்ட் உருவாக்கி இருக்குதா கொடுத்தா அப்படிங்கிறது கேட்டேன். பணம்ங்கிறது தான் பிரதானமாக இருக்குன்னா அது இம்பாக்ட் உருவாக்கி இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் கூட பதில் செஞ்சால் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் இல்லை சார் சார் இங்கே என்னன்னா ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டு மக்கள் திமுகவையோ அதிமுகவையோ ஆதரிக்கிறதுக்கு காரணம் இவங்க நினைக்கிற மாதிரி கண்ணை மூடிட்டுலாம் ஆதரிக்கல சார். இன்னைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏனைய மாநிலங்களில் இல்லாத அளவிற்கு இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம். இதுல நிர்வாக குறைபாடுகள் இருக்கலாம், இருக்கலாம். அததான் சுட்டி காட்டுறாங்க. நான் சொல்றது மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடியவர்கள் அந்த போதாமையை நிறைவு பண்றோம்ன்றாங்க. தமிழ்நாட்டு மக்களை நான் என்ன சொல்றேன், ஏனைய மாநிலங்களோடு தமிழ்நாடு ஒப்பிட முடியாத உயரத்தில் இருக்கிறது. இதில் சில குறைபாடுகள் இருக்கிறது. இதுக்காக அவங்க மாத்தலாமே தவிர, ஆனால் இதற்கு மாற்றாக நீங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் நாட்டு மக்களுக்கு இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு. இன்னொரு விஷயம்